நைட்டு வந்து நடித்தேன், பேனிக் அட்டாக் வந்தது, நடிச்சேன்றது எப்போ வந்துடுச்சு? ரெட் கார்டு வாங்கி ஒருத்தங்க வெளியில போனதுக்கு அப்புறம் தானே வந்துடுச்சு. ஒரு ஹக் கொடுக்க வந்தாங்க. இது ஆக்சுவலா சாண்ட்ரா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. என் தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா, டாக்ஸிக் வைஃப், பரவாயில்லப்பா என் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ பாரு. ட்ரால்ஸ் வந்ததுன்னு சொல்றது ஆடியன்ஸ் சைடில் கிடையாது, பெய்ட் ப்ரமோஷன்ஸ். நான் தான் என் தங்கச்சியை பற்றி சொல்லணும், கேளுங்க. Saubhagya Home and Kitchen Appliances and Lexco Holidays presents Behind Notes Prajanan Sandra Fans Festival, powered by MCR Pure Cotton Club, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Next Phase, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Velamal Nexus. உள்ள பிக் பாஸ்ல இருக்க 4 டாப் கண்டஸ்டன்ட்டுக்கு அட் அ டைம் பிஆர் பண்றாங்க. 30 lakhs ஒரு நாளைக்கு 50 போஸ்ட். சோஷியல் மீடியாவே ஃப்ளட்டடா இருக்கும். நாங்க பண்ணா கன்ஃபார்மா டைட்டில் வின்னர். இல்ல நீங்க வேணாம்னு சொன்னா கூட வைல்ட் கார்டு என்ட்ரில இருந்து ஒரு முக்கியமான நபர் வெயிட்டிங். யார் யாருக்கு பிஆர் இருக்கு, யார் யாருக்கு பிஆர் இல்லை அப்படின்றது நான் வந்து ரொம்ப ஓப்பனாக சொன்னேன். 30 லட்சத்தோட பிஆர் வந்து திவ்யாவுக்கு இருக்குன்னு நான் அந்த இடத்துல சொன்னேன். இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுறாங்கல்ல, இன்னைக்கு அந்த பேசுறது அந்த பாயிண்ட் எங்கே இருந்து வந்துடுச்சு? நான் அங்கே எக்ஸ்போஸ் பண்ண பாயிண்ட். ஒரு ஹக் கொடுக்க வந்தாங்க. இது ஆக்சுவலா சாண்ட்ரா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. நான் தான் என் தங்கச்சியை பற்றி சொல்லணும், கேளுங்க. நான் சோக்கா அவட்ட போய் அழுதேன். என்ன திவ்யா, நீ எப்படி நினைப்ப, நான் உன் அண்ணன் இல்லையா, நீ எப்படி யாரும் இல்லைன்னு சொல்லி நான் கட்டி பிடிச்சேன். நான் கட்டி பிடிச்ச அடுத்த செகண்டே என் தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா, வெளியே போய் இம்மீடியட்டாக போய் என்னது உடனே வந்து கட்டி பிடிக்க, இவன் இவ்வளோ ஃபேக்காக இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை நீ அங்கே உடச்சிட்ட. 19 வருஷமா ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கு. திவ்யாவை விட அழகான ஹீரோயின்ஸ் கூட ரஜினி நடிச்சிருக்காரு. அவர் நடித்த பாவனியாக இருக்கட்டும், சந்திரா லக்ஷ்மணா இருக்கட்டும், ஸ்ரேயாவா இருக்கட்டும், ரேஷ்மா வெங்கட்டா இருக்கட்டும், இது வந்து வர்த்தே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுறதுக்கு. என்னோட 19 வருஷத்தை வாழ்க்கை இந்த பொசசிவ் அப்படின்னு என் மேல போட்ட பழிக்கான பதில். என்னோட 2 குழந்தைங்க தான் இதுக்கான பதில். Saubhagya Home and Kitchen Appliances மற்றும் Lexco Holidays presents Behind Notes Prajanan Sandra Fans Festival, powered by MCR Pure Cotton Club, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Next Phase, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, மற்றும் Velamal Nexus. அந்த ஒரு ட்ராமா நிறைய கோத்ரு. இப்போ அவங்களே இப்போ நானே கேட்ட மாதிரி அந்த பர்டிகுலர் ஒரு இன்சிடெண்ட்டே எடுத்துக்கலாமே. நானே வந்து ஏன் சாண்ட்ரா இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கணும், அவர் அங்கே நின்றுட்டு இருந்தார், என்ன இவங்க எழுச்சி ஏன் கத்துறாங்க அப்படின்ற. அதே மாதிரி அந்த காலில் விழுந்த அந்த ஒரு மொமெண்ட், ஈவன் ஐ வாஸ் ஷாக்ட். ஏன் அவங்க ஒரு சாரி தானே சொல்கிறாரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய காமெண்ட்ஸாக, நிறைய விஷயங்கள் ரொம்ப ட்ரால்ஸாக மாறப்பட்டது. எதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன், எதுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பிரஜன்? இதுக்கு ட்ரால்ஸ் வந்ததுன்னு சொல்கிறது ஆடியன்ஸ் சைடில் கிடையாது, பெய்ட் ப்ரமோஷன்ஸ். ட்ரால்ஸ் வந்தது ஆடியன்ஸ் கிட்ட வரல. எனக்கே டேக் பண்ணிவிட்டு 1 ஃபாலோவர், 4 ஃபாலோவர், 5 ஃபாலோவர், 0 ஃபாலோவர்ஸ். யார் பண்ணுவாங்க இது? சீசன் முடிஞ்சிடுச்சு, சொல்லாமே. நான் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமா? இதில் வந்து ஷேடோ ப்ரமோஷன் இருக்குது, டைரக்ட் ப்ரமோஷன் இருக்குது. உள்ளே நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன லிஸ்ட்டு வரைக்கும் தெரியும். இது ஆக்சுவலாக நீங்கள் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது என்கிட்ட இதை இன்ட்டு கொடுத்தீங்க. உங்களுக்கு தெரியாத ஷோ சொன்னேன்னா பிஆர்னு ஒரு குரூப் வேலை செய்யுது. எனக்கு உள்ள ஒரு பிஆர் டாஸ்க்கு கொடுத்தாங்கல்ல, அந்த டாஸ்கில் நான் உடைச்சேன். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. யார் யாருக்கு பிஆர் இருக்குது, யார் யாருக்கு பிஆர் இல்லை அப்படின்றத நான் வந்து ரொம்ப ஓப்பனாக சொன்னேன். 30 லட்சத்தோட பிஆர் வந்து திவ்யாவுக்கு இருக்குன்னு நான் அந்த இடத்துல சொன்னேன். இன்றைக்கி வந்து எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, இன்றைக்கி அந்த பேசுகிறது அந்த பாயிண்ட் எங்கே இருந்து வந்துடுச்சு? நான் அங்கே எக்ஸ்போஸ் பண்ண பாயிண்ட்டு. கூட இருக்கிறதுல சபரி, கமருதீன், இவங்களுக்கெல்லாம் பிஆர் இருக்குன்றது அந்த பிஆர் டாஸ்கில் நான் ஓப்பனாக சொன்னேன். இதில் வந்து கானா வினோதுக்கு பிஆர் இல்லை, அரோராவுக்கு பிஆர் இல்லை, விக்ரம் அவரோட டீம் மட்டும்தான் அவருக்கு பிஆர் பண்ணுறாங்க. இது எல்லாமே நான் அன்றைக்கி ஓப்பனாக சொன்னேன். ஸோ ஒரு பிஆர் டீமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஒரு பிஆர் டீம் வந்து என்னை அடிக்க மாட்டாங்கன்றதை நான் வந்து யோசிக்கவே இல்லை. ஏதோ ஒரு பாயிண்டில் என்னை வச்சு அவங்க வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்கன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வெளியில் வரும்போது தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. என்னோட இஷ்யூ வந்து அந்த கார் டாஸ்க்கு நடந்துடுச்சு. அந்த நைட்டு நான் வந்து கமருதீனை பார்த்து கத்துனதும் வந்துடுச்சு, பார்வதியை பார்த்து நான் ஓடுனதும் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தானே ரெட் கார்டு கொடுத்தாங்க.
அது வரைக்கும் ரெட் கார்டு வேணும்னு தானே எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ அவங்களுக்கு தோணிடுச்சு நான் நைட்டு வந்து நடித்தேன், இல்லை நான் என்னோட பேனிக் அட்டாக் வந்தது நடித்தேன்றது எப்போ வந்துடுச்சு? ரெட் கார்டு வாங்கி ஒருத்தங்க வெளியில் போனதுக்கப்புறம் தானே வந்துடுச்சு. எல்லாமே உல்ட்டாவானது. இதில் அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை எங்கேருந்து பிஆர் வந்ததுன்னு. இது என்னங்க புது ட்விஸ்ட்டாக இருக்குது, ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. இல்லை அதான் நான் சொன்னேன், நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து டேக் பண்ணி உங்களோட ஸ்கேம்ட்ரா வந்து ஒய்ஃப் வந்து நடிக்கிறாங்க. நான் ஆரம்பித்தேன், அவங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க, 3 வயசுல நல்ல ஆர்டிஸ்ட்டு, சூப்பராக நடிப்பாங்க. நான் வந்து எல்லாருக்கும் உட்காந்து நைட்டு 3 மணிக்கு நான் எவ்ரி டைம் வந்தாலும் எல்லாருக்கும் மானே தேனே ஹை பிங்கி இப்படிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்புவாங்க, டாக்ஸிக் ஒய்ஃப் பரவாயில்லப்பா ஏன் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன் உன் வேலையை நீ பாரு, அவ்வளோதான். இது எல்லாமே இந்த சமுதாயம்னா ஆடியன்ஸ் கிடையாது. இப்போது நான் உள்ளே போகும்போது வைல்ட் கார்டில் என்னை கூப்பிட்டுட்டு ஒரு பிஆர் டீம் ஓகே சொல்கிறாங்க, பிரதர் மாதிரி பிஆர் பண்ணோம். எதுக்கு பிஆர் பண்ணுவேன்? என்ன எல்லோரும் தெரியும், இவங்களை எல்லாம் தெரியும். நான் என் கேமை மட்டும் ஆடிட்டு வந்தால் போதுமா? நான் நல்லா வெளியே வந்துட போகிறேன். நல்லா ஆடிட்டே நான் வெளியே வந்துட்டேனே. இது ஒரு விஷயம் இருக்குது. கூப்பிட்டு ஆஃபீஸில் பேசுகிறாங்க, நான் யாருன்னு பேர் சொல்ல, பட் இதனால் அவங்க பிரச்சனை வேண்டாம். அங்கே உள்ள பிக் பாஸில் இருக்க 4 டாப் கண்டஸ்டண்ட்டுக்கு அட் அ டைம் பிஆர் பண்ணுறாங்க, கூட என்னையும் சேர்த்துக்கிறாங்களாம். நான் சொன்னேன் 4 பேர் பண்ணுவேன், இவன் தப்பு பண்ணுவான், அப்போ அவனை வச்சு அடிப்போம், இவன் தப்பு பண்ணுவான் அவனை வச்சு அடிப்போம், இவன் தப்பு எல்லாரையும் வச்சு அடிப்போம். பிஆர்னா ஷேடோ பிஆர். இப்போ இவங்க தப்பு பண்ணானா என்னை வச்சு ஃப்ரண்ட்டில் வச்சு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சு அடிக்கிறது. அப்போது இப்படி பண்ண எப்படிங்க? இல்லை பிரதர் அது ஒரு வேறு செட்டப் பிரதர் சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, ஒரு அமௌண்ட்டு வாரத்துக்கு 15,000 ரூபா. நான் சிரிச்சுட்டே வெளியே வந்துட்டேன். ஓகே பிரதர் நாளைக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறேன். இதுக்கு முன்னாடியே நார்த்து சைட்லேருந்து ஒரு பெரிய டீம், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, 200 பேஜ் கையில் வச்சுருக்காங்க. 200 பேஜ். அவங்க சொன்னாங்க 30 lakhs, ஒரு நாளைக்கு 50 போஸ்ட், சோஷியல் மீடியாவே ஃப்ளட்டடாக இருக்கும். நாங்கள் பண்ணால் கன்ஃபார்மாக டைட்டில் வின்னர் சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பேரம் வந்து 3 நாள் இழுத்துட்ருக்கு. பிரதர் நான் என் அப்பார்ட்மெண்ட்டை விற்றா கூட லோனில் 23 வருஷம் லோன் போட்டிருக்கேன், அதுக்கே ஆக்சிஸ் பேங்க் ஒத்துக்காது. சத்தியமாக இல்லை, காசே கிடையாது என் ஈடுபாடு. இல்லை பிரதர் அவங்க இப்படி பேசுகிறாங்க. இல்லை பிரதர் அப்படி ஐடியாவே இல்லை பிரதர், சாரி. இல்லை நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட வைல்ட் கார்டு என்ட்ரிலேருந்து ஒரு முக்கியமான நபர் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. சரி பிரதர் அவங்களே பண்ணிடுங்களேன் அப்படி சொல்லிட்டு நாங்களே சிரிச்சிட்டு அவனே 30 லட்சம் கொடுத்து ஏமாற போகிறான் போடாடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே எல்லாம் போய் முடிச்சுட்டு இந்த பிஆர் டாஸ்க் வருது. இந்த பிஆர் டாஸ்க் வந்து வெளியே இவங்களும் பார்வதியும் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. நான் எவிக்ட் ஆகிட்டேன். இப்போ நீ சொல்லி நானும் பார்வதியும் வந்து இந்த பிஆர் டாஸ்க் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 5 minutes முன்னாடி நானும் பார்வதியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து சொல்கிறேன் அமித்துக்கு பிஆர் இல்லை, ஏன்னா நான் வந்து அமித்துக்கிட்ட பேசிட்டேன், உங்களுக்கு பிஆர் இருக்கான்னு கேட்டேன், எனக்கு பிஆர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் பிரஜனும் அமித் திவ்யா நாங்கள் 4 பேர் தான் பிஆர் வைல்ட் கார்டாக உள்ளே போகிறோம். ஸோ 4 பேரில் ஒருத்தங்களுக்கு பிஆர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க 30 lakhsோட பிஆர். அப்போ அது யாரோட பிஆர்னு பார்த்தா திவ்யாவோட பிஆர் அப்படின்னு நாங்கள் சொல்கிற இடத்துல தான் இந்த டாஸ்க் வருது. இந்த டாஸ்க் வரும்போது எங்கிட்ட வந்து பாரு வந்து சொல்கிறா நீ இப்போ சொன்ன விஷயத்தை போட்டு உடச்சிட அப்படின்னு சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசுகிறேன். அந்த இடத்துல நீங்கள் அந்த எபிசோட் எடுத்து பார்த்தாலே தெரியும் யாரெல்லாம் அந்த பிஆர் டாஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் பண்ண போது டென்ஷன் ஆனாங்கன்ற. அதுலேயே உங்களுக்கு தெரியும் யார் பிஆர் வச்சுருக்காங்க, யார் பிஆரால் வெளியில் வந்தது, டாப்பில் வந்தது யாரெல்லாம்ன்றது க்ளீனாக தெரியும். ஸோ நான் அந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஆக்சுவலி எனக்கு அது தெரியல. நான் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன். பட் வந்து அது எனக்கு ஒரு பேக் ஃபேர் ஆகி இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ என்னை வந்து போட்டு அடிப்பாங்கன்றதை நான் நினைக்கவே இல்லை. அதுவும் ஒரு எனக்கு நிஜமாகவே நடந்த ஒரு விஷயம், ஒரு ட்ராமா நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை போய் அவங்க வந்து ஃபன் பண்ணி இந்த மாதிரி பேசி அது தெரியல. அந்த நெகட்டிவ் பிஆர் பண்ணுற ஒரு டீமு வந்து அதுக்காகவே இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஆக்சுவலாக ரியல் ஆடியன்ஸ் வந்து உண்மையில சொல்ல இவங்க தான் ரியல் ஆடியன்ஸ். இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நிஜமாக எனக்கு தெரியாது. நான் ஏன் இதை கேட்க வரேன்னா இப்போ நானே இப்போ சாண்ட்ராவை ஒரு சில இடத்துல தப்பாக நினச்சேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ஃபேன்ஸ் மீட் இட் செல்ஃப் ஐம் டெல்லிங். அப்படி இருக்கும் பொழுது அந்த எல்லாருமே அந்த பிஆருக்கான ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு சிலருக்கு மேபி அந்த இடத்துல இது சாண்ட்ரா தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கலாம் இல்லையா? வெளியே போய்ட்டு செலிப்ரேஷன் உள்ள நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகும்போது நான் ஒரு 3 ஆணி மாட்டலாம் பார்த்தேன். இந்த ஆணியில் இவங்களை மாட்டிடுவோம், இந்த ஆணியில் இவங்களை மாட்டிடுவோம், இந்த ஆணியில் இவங்களை மாட்டிடுவோம்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். அந்த 3 ஆணி யாருக்கு சொந்தம்னா, ஒன்று வியானா பண்ண விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த ஆணி வந்து ரம்யா, அது கொஞ்சம் பெரிய ஆணி. அது அவங்க என்னென்னா உள்ளே வந்து இவங்க பேசிட்டு வாஷ்ரூமில் நடந்த ஒரு விஷயத்த, இவங்களும் பார்வதி பேசுகிற ஒரு விஷயத்த பாம்புன்றது இவங்கள ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது
ட்ராலில் நடந்தது. விஷம்னு சொன்ன வார்த்தை பார்வதி சொன்னது எல்லாருக்குமே தெரியும். இல்லை நான் போய் சொல்கிறதா யாரை ஏஞ்சி கூட சொல்லலாம். விஷம் யார் கக்குவா? பாம்பு. ஓனா கூட விஷம் கக்கும், எதோ இருக்கலாம். இவங்க பாம்புன்னு எடுத்துக்கிட்டாங்க. இந்த ட்ராலில் வெளியே போயிட்டு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துலேருந்து யாரையோ போய் வியானா மீட் பண்ணிக்காங்க. இதெல்லாம் நான் உள்ளே சொல்லலை, இங்கேயும் நான் சொல்ல விரும்பப்படலை. நான் உண்மையால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும், என் ஒய்ஃபை வந்து நீ ட்ரால் பண்ணி உள்ளே வந்தோன்னே டாப் 5 வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. விக்ரமையும் இவங்களையும் அப்யூஸ் பண்ணாங்க வார்த்தையால். அதில் விக்ரம் உடஞ்சி போயிட்டார். எனக்கு ரொம்ப கோபம் ஆச்சு, நான் எல்லாம் உள்ளே இல்லையேன்னு. இவ்வளோ நாள் விளையாடிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க, அவங்களையும் போய் டிஸ்டர்ப் பண்ணுறேன். அதாவது எபிசோட்ஸை பார்க்காம வர சண்டே விஜய் சேதுபதி சார் வந்து அவரை ரோஸ்ட் பண்ணாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, தத்தக்கா பொத்தக்கான்னு ஆன்சரே வரல வியானா கிட்டேருந்து. ஸோ வியானா உள்ளே வரதுனே ப்ரிப்பேர்டாக சம்மந்தப்பட்ட ஏதோ டீமை போய் பிஆர் டீமை போய் வியானாவை பார்த்துருக்காங்க. ஷி ஹாஸ் பீன் பேட் வெல். இது எதுவுமே நான் உள்ளே சொல்லலை. எனக்கு ப்ராப்பராக சேனல்லேருந்து இது வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இவன் உள்ளே போயிருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது இவங்களே நீங்கள் போய் டார்கெட் பண்ணணும், விக்ரமை போய் ஏன் டார்கெட் பண்ணணும்? விக்ரம் தான் அவங்களோட அந்த பக்கெட் டாஸ்கில் வந்து எக்ஸ்போஸ் ஆனது. அது வரைக்கும் வியானாவுக்கும் விக்ரமுக்கும் செட் ஆகலை. டக்குன்னு ஒரு 4 செகண்டில் நீங்கள் வந்து எதிரியை வந்து அண்ணான்னு கூப்பிட்ருவீங்களா? அப்போ யார் நடிச்சிருக்காங்க? இப்போ விக்ரம் வந்து வியானா மேனிப்புலேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, விக்ரம் வியானா மேனிப்புலேட் பண்ணால் நீங்கள் அவ்வளோ வீக்கா? சரி, அப்போ விக்ரம் என்ன சொன்னீங்க, எதாவது லவ் கண்டென்ட் பண்ணுங்கள் அப்படி விளையாட்டுக்கு சொன்ன போனால், அப்போ வியானா எஃப்ஜே கிட்ட போய் என்ன பண்ணீங்க? நீ மேனிப்புலேட் பண்ணியிருக்க. அப்போ நீ என்ன பண்ணாங்க? நீயும் நடிச்சிருக்க. நீ நடிச்சிருந்தா நீ எப்படி சாண்ட்ராவை நடிச்சிடறேன்னு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ வெளியே இருந்து ட்ராலில் பார்த்த பல விஷயங்களை எபிசோட்ஸ் பார்க்காம ரம்யாவும் வியானாவும் போய் தேவையில்லாமல் இங்கே ஏறி ஒரு விஷயத்த மாற்றலான்னு முயற்சி பண்ணி ட்ரை பண்ணாங்க. இருந்த 70 நாளில் வாங்காத கெட்ட பேரை வந்த செலிப்ரேஷனில் ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. இது தேவையே இல்லை. இல்லை இப்போ இப்படியும் போகலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திவ்யாவே எடுத்துக்கலாம். ஐ திங்க் அந்த பாண்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ. ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் கடைசியாக அந்த டைம் நீங்கள் எக்ஸிட் ஆகும் பொழுது ஒரு ஹக் கொடுக்க வந்தாங்க. இது ஆக்சுவலாக சாண்ட்ரா சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். நான் தான் சொல்லுவேன். சொல்லுங்கள், கேளுங்க. நான் தான் என் தங்கச்சியை பற்றி சொல்லணும், கேளுங்க. ஓஹோ, ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இட்ஸ் ஜஸ்ட் அ ஹக், அது ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு forget about Sandra as your wife, forget about everything. ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஓகே என்ன கோவம் இருந்தாலும் இப்போ அவங்க சொன்ன மாதிரி அது வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராமாவாக இருந்தது, கமருதன் அந்த பிரச்சனை எல்லாமே. பட் திவ்யா ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அண்ணா சொல்லுங்கள். திவ்யா கண்ணாவா? இல்லை நான் சொல்கிறேன். இப்போ கமருதன் வந்து காலில் விழுந்தப்போ இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. அது வந்து ஆமாம், அது ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த விஷயம் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கூட சொல்கிறேன், இதே விஷயம் கனெக்டடாக. அங்கே யாரோட ரிலேஷன்ஷிப் நீங்கள் வெளியே கொண்டு போகணும், நீங்கள் இருப்பீங்க ஒரு பிரதராவோ ஃப்ரெண்டாவோ அண்ணனாவோ தங்கச்சியோ இருப்பீங்கன்னு நினைக்கும் போது எல்லோரும் ஒரு பேர் சொன்னாங்க. அப்போ திவ்யா மட்டும் ஒரு பேர், யார் பேரும் சொல்ல, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னோட டர்ன் வரவே இல்லை அந்த இடத்துல. எனக்கு அங்கே உண்மையான உள்ளே போய் கனெக்ட், எனக்கு அக்கா தங்கச்சிங்க யாருமே இல்லை. நான் உண்மையால் அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் நல்ல சிஸ்டராக தான் பார்த்து அவளை போய் அழுது நான் சோக்காயினால அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டேன். ஒரு ஆண் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டான். அவன் அழுறான்னா அதுக்கு அர்த்தம் பின்னாடி பயங்கரமாக இருக்கும். நான் சோக்காய் அவட்ட போய் அழுதேன். என்ன திவ்யா நீ எப்படி நினைப்ப, நான் உன் அண்ணன் இல்லையா, நீ எப்படி யாரும் இல்லைன்னு சொல்லி நான் கட்டி பிடிச்சேன். நான் கட்டி பிடிச்ச அடுத்த செகண்டே என் தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா வெளியே போய் இம்மீடியட்டாக போய் என்னது உடனே வந்து கட்டி பிடிக்க, இவன் இவ்வளோ ஃபேக்காக இருக்கானே அப்படின்னு இம்மீடியட்டாக சொல்கிறாங்கன்னா அப்போது அவ்வளோ நாள் நாங்கள் இருந்திருக்கோம் இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பை நீ அங்கே உடச்சிட்ட. நான் பண்ணது தப்பாக இருந்தால் இதில் யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், நான் அழுதது கரெக்டாக இல்லையா போய் பேசும்போது சொல்லுங்கள் ப்ரோ. இல்லவே இல்லைல்ல. ஸோ இதுதான் இந்த நியாயமாக உடைச்சேன். ஸோ நான் அங்கே நியாயமாக இருக்கும்போது நீ அங்கே நியாயமாக இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நியாயமாக இருக்காது கண்டிப்பாக. இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் மேடையில் போய் இவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு விஷயம் நான் இப்போ சொல்ல முடியாது. ஸோ எப்படியாவது நான் இங்கேருந்து வெளியே போனால் போதும், நான் போய் என் ஃபேமிலியை பார்க்கட்டும், நான் போய் என் ஹஸ்பண்டை பார்க்குறேன், அங்கேருந்து வெளியே வந்தால் போதும் மனநிலைமை போய் சேது சார்கிட்ட இருந்தால் இவங்க பேசியிருக்காங்க ஏதோ விஷயத்த. அப்போவும் திவ்யா என்ன நினச்சேன், இப்போது நான் திவ்யாகிட்ட அந்த நிகழ்ச்சியை பார்த்து திவ்யாகிட்ட என்ன சொல்கிறேன்னா, யாரோ சொன்ன விஷயத்த வியானா வந்து ஒரு விஷயத்த பொசசிவ்னஸ்னு ஒரு விஷயத்தை ஏற்றி விட்டாங்க உள்ளே போயிட்டு. அந்த வாஷ்ரூமில் மைக் அவுத்து வச்சு பேசினது இவங்க 2 பேர் தான். நான் துண்டிக்கணும் கொடுத்த அந்த ரெட்டு தான் இவங்களை ஹர்ட் ஆச்சே தவிர நான் கொடுத்த அந்த க்ரீனி இங்கே ஹர்ட் ஆகலை. அவ்வளோ காமன் சென்ஸ் இல்லாத கண்டஸ்டன்ட் கிடையாது இவங்க. ஸோ அவங்க மைக் அவுத்து பேசின விஷயம் வேறு,
உள்ளே வந்து வியானா சொல்கிறாங்க அது புரிஞ்சுக்கோ இப்படின்னு கேப் விட்டு நீ நடித்ததை ஒருவேளை 100 நாள் நடிச்சிருந்தா அந்த கப்பை உனக்கு கொடுத்துருப்பாங்க. அது நீ அங்கே பண்ணியிருக்கலாம். இது வெளியே நீங்கள் ட்ரால் பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்குள்ளேயும் நீங்கள் குத்தி அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுனீங்க. அது ரொம்ப தவறான வார்த்தை. அப்போ இவங்க சொன்னாங்க, திவ்யா என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், உண்மையாலே உனக்குள்ளே எனக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ போய் எபிசோடை பார்த்துட்டு நீ எனக்கு கால் பண்ணு. இதுதான் ரம்யாவும் வியானா போய் தேவையெல்லாம் பண்ணது இந்த விஷயத்தில். எனக்கு என்னென்னா அவங்க பொசசிவ் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த வார்த்தையை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணதே கிடையாது. பாத்ரூமில் நான் வந்து பேசினதே வந்து வேறு விஷயம். அவங்கக்கிட்ட நான் வந்து சொன்னது துண்டிக்கணும்னு அவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டு நான் வந்து என்ன சொன்னேன்னா, சுபிக்ஷா காலையில் வந்து அடித்தேன்னு சொல்லும்போது அவர் பார்த்துட்ருக்காருன்னு அடிக்கலைன்றது அவர் கேட்கவே இல்லை. இவர் ஏன் நியாயத்தை எங்கேயுமே கேட்க மாட்டார்? அப்படி இருந்த ஆடியன்ஸுக்கு அவரை பிடிக்குமா? ஐபேக்கோ டாஸ்கில் கூட நான் வந்து திவ்யாவுக்கு வந்து அது ஐஸ்கிரீம் கொடுன்னு நான் சொன்னேன். அது நான் சொன்னதை வந்து வரலைன்னா வெளியில் இருக்கிற ஆடியன்ஸு தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா? ஏன்னா ஒய்ஃப் இங்கே இருக்குது, ஒய்ஃபுக்கு கொடுக்காம திவ்யாவுக்கு கொடுக்குறேன்னு ஒரு தப்பாக வந்துடுமா? ஸோ வெளியில் ஆடியன்ஸ் இவரை தப்பாக நினைக்குமா அப்படின்னு கேட்டு தான் நான் அழுகுறேன். என் குழந்தைங்க வந்து பார்த்துட்ருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்பா ஏன் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு தப்பாக புரிஞ்சுப்பாரா அப்படின்னு சொல்லி தான் நான் அழுகுறது. அது வெளியில் வந்துட்டு வியானா வந்து ரம்யாக்கிட்டே சொல்கிறாங்க. ரம்யா என்ன எங்களை கொஸ்டின் கேட்கும்போது இதை வந்து சொல்கிறாங்க, அது பொசசிவ்னஸ்ன்ற வேர்டே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் லவ் பண்ணது 2 வருஷம், ஓகேவா, 19 வருஷமாக ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கு. திவ்யாவை விட அழகான ஹீரோயின்ஸ் கூட பிரஜன் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த பாவனியாக இருக்கட்டும், சந்திரா லக்ஷ்மணா இருக்கட்டும், ஸ்ரேயாவாக இருக்கட்டும், ரேஷ்மா வெங்கட்டா இருக்கட்டும், இப்போ கூட அவரோட எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் நான் வந்து ஷபானா பிரஜன் கூட நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டு நான் ஷபானாவை கூப்பிடுவேன். எந்த படத்துக்காக இருந்தாலும் எனக்கு ஷபானாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த படத்தில் இருந்தாலும் அவர் கூட நடித்த எல்லா ஹீரோயின்ஸும் எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ இது வந்து வர்த்தே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு. என்னோட 19 வருஷத்தை வாழ்க்கை, என்னோட 2 குழந்தைங்க தான் இதுக்கான பதில். இந்த பொசசிவ் அப்படின்னு என் மேலே போட்ட பழிக்கான பதில் அது மட்டும்தான். சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு புரிதல் இல்லை, நான் போய் விளையாடினேன் அப்படின்னு. பட் there was a criticism outside, லைக் அவங்க எல்லா லாங்குவேஜோட இதெல்லாம் பார்த்துருக்காங்க, லைட்டாக வந்து ஒரு ஐடியாலஜியோட தான் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? இதே கொஸ்டின் எனக்கு வந்து இன்டர்வியூவில் கேட்டாங்க, பிக் பாஸோட இன்டர்வியூவில் கேட்டாங்க. நீங்கள் பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் நான் பார்த்துருக்கேன், நான் எல்லா சீசனும் பார்த்துருக்கேன். மொரோவர் நான் வந்து மலையாளம் எல்லா சீசனும் பார்த்துருக்கேன், தமிழ் எல்லா சீசனும் பார்த்துருக்கேன், ஹிந்தி வந்து 18 சீசன் எல்லாமே பார்த்துருக்கேன் நான். ஆனால் நீங்கள் அப்போது உங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு கேட்டாங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜியும் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போக முடியாது. இப்போ எனக்கு நான் இப்போ ஒன்று பண்ணுறதுக்கு அவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க, அவங்க பண்ணுறதுக்கு நான் கவுண்டர் கொடுக்குறேன், அவ்வளோதான் பண்ண முடியும். மற்றபடி வந்து இவ்வளோ சீசன் பார்த்துருக்கிறதுனால பயங்கரமான பிளேயராக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சேன்னா அது சத்தியமாக பிக் பாஸோட ஒரு சீசனில் எந்த கண்டஸ்டண்டாலையும் எபிசோட்ஸ் பார்த்ததுனால மட்டும் போய் விளையாட முடியவே முடியாது. ஒவ்வொரு சீசனும் விதவிதமாக இருக்கும், ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே போகும்போது இந்த சீசன் எப்படி இருக்குன்னு நாங்கள் வயல் கார்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த சீசன் எப்படி இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போகிறோம், தெரிஞ்சே தான் உள்ளே போகிறோம். ஏன்னா வெளியில் அவ்வளோ பேர் எங்ககிட்ட சொன்னாங்க, போகாத உங்களுக்கு கெட்ட பேர் வரும், நீங்கள் வந்து கப்பலாக இருக்கீங்க, நல்ல பேரோடு இருக்கீங்க, போகாத அப்படின்னு தான் எங்ககிட்ட சொன்னாங்க. பட் வந்து அப்படி என்னடா உள்ளே நடக்குது அப்படின்றது இவர் வந்து உட்காந்து பார்த்தாரு. பட் நான் வந்து அப்போது நான் வந்து சோஃபாவில் உட்காந்து எழுதிட்டு அப்பப்போ நான் பார்க்குறேன், ஓ இப்படியெல்லாம் பேசுகிறாங்களா. திரும்பவும் நான் வந்து என் வேலையை நான் பார்த்துட்டு ஏதோ அங்கே இங்கே பார்த்ததும் எனக்கு உள்ளே இவங்க சொல்லி கொடுத்ததும் வச்சு தான் நான் உள்ளே போனேன். எனக்கு நிஜமாகவே ஒருத்தங்களை பற்றி அவங்க என்ன கேம் பிளே பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தது அவ்வளோ நாள்ன்றது கூட எனக்கு தெரியல. பிளாங்காக தான் நான் உள்ளே போனேன். Behind Woods Prajan and Sandra Fans Festival, title sponsor Saubhagya Home and Kitchen Appliances மற்றும் Let's Go Holidays, Travel Beyond Boundaries. Powered by MCR Pure Cotton Club, formals and casual shirts. Karthipuram 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். Next phase, next generation skincare using small molecule science for Gen Z audience. Air fiber Wi-Fi, all in one plans, Wi-Fi plus OTT plus IPTV.
Pay 6, get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. மற்றும் Velamal Nexus, dedicated to excellence. Saubhagya Home and Kitchen Appliances and Lexco Holidays presents Behind Notes Prajanan Sandra Fans Festival, powered by MCR Pure Cotton Club, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Arabian Garden Seafood Restaurant, Next Phase, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Velamal Nexus.